ஆண்டவர் மச்சருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட தேவனுடைய பெரிதான கிருபையினால நாம என்ன வார்த்தையை தியானிக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கண்களின் இச்சை. நம்ம ஏற்கனவே பாவத்தை குறித்து நம்ம நிறைய பார்த்து கொண்டே வருவோம். அதுல ஒரு சின்ன பாட்டு வந்து கண்களின் இச்சையை குறித்து நம்ம பார்த்துருப்போம். பட் ஆனா கண்களின் இச்சையில அநேக காரியங்கள் இருக்கிறது. ஒரு விபச்சாரம், வேசித்தனம், அதை கொண்டு போகிற ஒரு வழி மட்டும் கண்கள் இச்சை அல்ல. அதை காட்டிலும் அதிலும் மேலான காரியங்கள் இருக்கிறது. அதை தான் வந்து தேவன் வந்து வெளிப்படுத்திருக்கிறாரு. அதை தான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். முதலாவதாக நமக்கு தெரியும் பாவம் எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு. ஆதியில பாவம் ஆரம்பிச்சதுனாலதான் அந்த பாவம் அப்படியே தொடர்ந்து வந்து இப்போ வரைக்கும் அந்த பாவம் அப்படியே இருக்கு. அதனால நம்ம ஆதியிலிருந்தே அந்த பாவத்தை குறித்து பார்ப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கும் நல்லது, பார்வைக்கு இன்பமும், புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கதாக விருட்சமுமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். இப்ப பாத்தீங்கன்னா அந்த கனி வந்து அந்த ஸ்திரீயானவளுக்கு எப்படியா இருந்திருக்கான்? பார்வைக்கு இன்பமும். அப்போ அந்த ஸ்திரீ அந்த பழத்தை பாக்குறா. அந்த ஸ்திரீ அந்த பழத்தை சாப்பிட்றதுக்கான மெயினான ரீசன் என்னன்னா, மேட்டுமே தேவர்களை போல இருப்பீங்கன்னு சொன்னோன்னா அவளுக்கு வந்து அதை சாப்பிட்டா நம்ம தேவர்களை போல ஆகும்னு சொல்லி தான் தேவசாயில இருக்கிறதை கூட மறந்து பாவத்தை செய்தார். ஆனா இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்களின் நிச்சயம் உள்ள வருது. எப்படி உள்ள வருதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பழத்தை பார்க்கும் போது தனக்கு இன்பமாய் தோன்றுகிறது. நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்களா? ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து ஏதேனில் இருக்க ஒரு தோட்டத்துல ஆண்டவர் வச்சு அதை பண்படுத்தி காக்கவும் பார்த்துக்க சொன்னாரு. அப்போ அங்க அநேக விருட்சங்கள் இருந்தது. அதுல நன்மை தீமை கனியும் இருந்துச்சு, ஜீவவிருட்சத்தின் கனியும் இருந்துச்சு. இப்போ இந்த ப்ராசஸ் வந்து ஒரே நாள் நடக்கிற ப்ராசஸ் கிடையாது. ஏவாள் வந்து பாவம் செய்கிறாள் என்பது ஒரே நாள் ப்ராசஸ் கிடையாது. இதன் முன்னாடி வீடியோல நம்ம சொல்லியிருப்போம். அப்போ பிசாசான உள்ள வரும் பொழுது அவன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அநேக நாள் ஏவாளோடு கூட என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணியிருக்கான். அவளோடு கூட அவன் பேசி கொண்டிருக்கான். பேசி தான் ஒருத்தனை பாவத்துக்குள்ள கொண்டு வர முடியும். அப்போ வந்து ஒரு விஷயத்த நம்ம ஒருத்தங்களை பாவம் செய்ய வைக்க தூண்டுகிறோம் என்றால் உடனடியாக ஒருத்தரை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பாவத்துக்குள்ள விளைவிக்க முடியாது. அப்போ அதுக்கு அநேக டைம் தேவை. நல்ல ஒரு பாண்ட் கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா தான் அவங்களை நம்ம பாவத்துக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஒரு தவறை செய்ய வைக்க முடியும்னா இருந்தா கூட ஒரு பாண்டுக்கு அப்புறமா தான். அப்போ இங்க பிசாசானவன் பாமானது உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஏவாளோட ஒரு பாண்ட் கிரியேட் ஆயிருக்கு. எப்படி கிரியேட் ஆயிருக்குன்னா, ஏவாள் இடத்துல என்ன பண்ணிருக்கு, அது பேசிக்கிட்டே இருந்திருக்கு. அநேக நேரத்துல குறித்து அந்த பழத்தை குறித்தும் அந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்க இப்படி ஆயிருவீங்க, தேவர்களை போல ஆயிருவீங்க, நீங்க சாகவே சாவதில்லைன்னு சொல்லி ஒரு கான்வர்சேஷனை அவ பில்ட் பண்ணிட்டே இருந்திருக்கான் பிசாசானவன். அப்போ அதை பில்ட் பண்ண என்ன ஆயிருக்குன்னா, அவளுக்கு வந்து ஏவாளுக்கு அது அப்படியே கேட்க அது ஒரு நல்ல காரியம் போல தோண ஆரம்பிச்சிருக்கு. அவ ரெகுலரா அவனோட கான்வர்சேஷன் வச்சுக்க என்ன ஆயிருக்குன்னா, அவளுக்கு அது கரெக்டா தோணி இருக்கு. அதற்கு அப்புறமாக அந்த பாவத்தை பண்ணிருக்கா, பழத்தை சாப்பிட்டா. ஆனா நீங்க ஒரு நோட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு தெரியும், இத்தனை நாள் ஏவாளுடைய கண்களுக்கு தெரியாத பழம் இப்ப தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னா யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்லிட்டா நன்மை தீமை கனி அங்க ஒண்ணு இருக்குன்னு, அதை புசிக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இவங்க அந்த தோட்டத்துக்குள்ளேதான் சுத்தி இருக்காங்க. எத்தனை நாளா வேணா இருக்கலாம், எத்தனை வருஷமா கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. அப்போ இவங்க இத்தனை நாள் போயிட்டு இருக்கும் போது ஏவாளுடைய கண்கள்ல அந்த பழம் வந்து அவ்வளவு பெருசா தெரியவே இல்லை. ஏன்னா அது அவ்வளவு ஒரு பொருட்டாவே இல்லை. அவ பாட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கா, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ரெகுலரா போயிட்டு இருக்கு. ஆனா எப்போ பிசாசானவன் உள்ள வரானோ, எப்போ பிசாசான இந்த குறித்து பேச ஆரம்பிக்கிறானோ, அப்பதான் தன்னுடைய கண்களுக்கு அவ என்ன பண்ணுது பாக்குறா. அப்போ யோசிக்கிறா, பார்வைக்கு இன்பமும். இத்தனை நாள் தெரியாத பழம் பிசாசானவன் பேசினதுக்கு அப்புறம் தெரிய ஆரம்பிக்குதுன்னா, இப்படிதான் ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் உள்ள வரும். இப்போ உங்களோட கண்களின் இச்சை எப்படியாக செயல்படும்னா, நீங்க நல்லாதான் இருப்பீங்க, நீங்க ஒழுங்காதான் இருப்பீங்க, நீங்க ஆண்டுக்குள்ள பயபக்தியோடு தான் இருப்பீங்க. ஆனா உங்க கூட ஒரு அவிசுவாசியோ இல்ல தேவனை அறியாத ஒரு உலகத்தாரோ வந்து பேசும் பொழுது அவர்களுடைய இன்ட்ரெஸ்ட உங்ககிட்ட சொல்லும் போது நீங்க அதை கேட்க முதல் நாள் கேட்கும் போது உங்களுக்கு பெருசா தெரியாது, ரெண்டாவது நாள் கேட்கும் போது பெருசா கேட்காது. ஆனா இதே நாட்கள் போக போக அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ் அவங்க சொல்ல
உங்களுடைய இருதயம் அதற்கு ஏத்தமாக தயாராகப்பட்டு நீங்க அதை இச்சிக்க ஆரம்பிச்சிருவீங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு வீட்டை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம். ஒரு வீடோ இல்ல ஒரு காரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த கார் பார்க்க நல்லா இருக்கு அப்படின்றது நீங்க நார்மலா பார்க்கும்போது ஒரு கார், அவ்வளவுதான். ஆனா இதுவே உங்களுடைய நண்பரோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ உங்க கூட நல்லா பழகுறவங்களோ அந்த காரை பத்தி அதிகமா பேச 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 நீங்க அதுல இன்ஃபுளுன்ஸ் ஆகி என்ன பண்ணுவீங்கன்னா, அடுத்த முறை நீங்க தனியா போகும்போது கூட அந்த காரை பார்க்கும்போது ஆமால இந்த கார் தானே அப்படின்னு சொல்லி நீங்க அதை குறித்து ஒரு செகண்ட் 2 செகண்ட் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அங்கதான் பிசாசு உங்களை கீழே விழ வைப்பான். பிசாசு எப்பவுமே ஒரே நாள்ல உங்களை பாவத்துக்குள்ள விழ வச்சிருவான்றது கூடாத காரியம். அப்படி பண்ண வைக்க முடியாது. ஒரு விஷயத்த உங்களை பார்க்க வச்சு பார்க்க வச்சு பார்க்க வச்சு கேட்க வச்சு கேட்க வச்சு கேட்க வச்சுதான் அவன் உங்களை பாவத்துக்குள்ள தள்ளுவான். இதேதான் ஏவாளுக்கும் பண்ணா. ஏவாளும் இப்படிதான் பாவத்துக்குள்ள விழுந்தா. அப்போ இதைதான் தேவன் நம்ம இடத்துல சொல்றாரு, உலக காரியத்துக்கு பின்பதாக உங்களுடைய பார்வையையோ உங்களுடைய சிந்தனையையோ உங்களுடைய செயலையோ வைக்காதீங்க, தேவ ராஜ்யத்துக்கு. அதனாலதான் ஆண்டவர் ஜெபத்தை சொல்லி தரும் போது சொல்லியிருப்பாரு, முதலாவதாக பரலோக ராஜ்யத்தை. ஆண்டவரே ஜெபம் பண்ணும்போது பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. என்னைக்குமே ஆண்டவர் நம்மளுடைய தேவைகளை குறித்து ஜெபம் பண்ண சொல்லவே கிடையாது. எப்ப சொல்லலாம், எங்களுக்கு அன்னன்றைக்குள்ள அப்பத்தை எனக்கு தந்துடலும். நம்மளுக்கு என்ன தேவையோ அது தேவன் தருவார். ஆனா இந்த பிசாசானவன் என்ன பண்ணுவான்னா, இந்த வேர்த்லெஸ் ஆன திங்ஸ் என்ன பண்ணிடுவான்னா நமக்குள்ள கொண்டு வந்துடும். அதுக்கு ஒரு வசனம் இருக்கு, அழகான ஒரு வசனம் இங்கிலீஷ்ல இருக்கு. சங்கீதம் 101:3. I will not set before my eyes anything that is worthless. I hate the work of those who fall away. It shall not cling to me. என்னன்னா, என் கண்களை பிரோஜனமற்ற காரியத்திற்கு, worthless which is not worthy, அதுக்கு முன்பதாக என்னுடைய கண்களை நான் வைக்க மாட்டேன். அப்படின்னா ஒரு வேர்த்தே இல்லாத, ஒரு மதிப்பு இல்லாத ஒரு காரியத்துக்கு முன்பதாக என் கண்களை நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றான். ஏன் அப்படி சொல்றான்னா, உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் என்னவா இருக்குன்னா வேர்த்லெஸ் திங். இந்த உலகத்துல இருக்க சகல காரியம், இந்த பூமியில இருக்க சகல காரியமே வேர்த்லெஸ். ஏன் வேர்த்லெஸ்னா, நாளைக்கு நீங்க மறிச்சதுக்கு அப்புறம் எதையுமே நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, பரலோகத்துக்குள்ள கொண்டு போவது இல்லை. உங்களுடைய ஆத்மா மாத்திரம்தான், நீங்க இங்க சம்பாதிக்கிற ஆத்மா மாத்திரம்தான். அப்போ பிரயோஜனமே இல்லாத காரியத்துக்கு பின்பதாக உங்களுடைய கண்களையோ உங்களுடைய செயல்களையோ உங்களுடைய திறமையையோ உங்களுடைய கடின உழைப்பையோ நீங்க போடும்போது அதே பாவமாய் மாறிடும். ஏன்னா தேவன் சொல்லியிருக்கிற ஒரு விஷயத்த, ஒருவன் 2 எஜமானுக்கு என்ன பண்ண முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. அந்த வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 6:24-25. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருட்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக, எண்ணத்தை உடுத்துவோம் என்று உங்கள் சரீரத்துக்காக கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடலை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவை அல்லவா. அப்ப இங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருத்தனால 2 மாஸ்டருக்கு சர்வ் பண்ண முடியாது. இப்போ யார் 2 மாஸ்டர்னா, நம்முடைய தேவன். இன்னொருத்தர் யாரு, பிசாசானவன். ஏன் பிசாசானவன்னா, இந்த பூமி யார்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்குன்னா பிசாசின் இடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி ஒப்பு கொடுக்கப்படும் போது இந்த பூமியில் இருக்க சகல காரியமே அவனுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த உலகத்து காரியத்துக்கு பின்பதாக நீங்க போக ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க அவனுக்கு ஊழியம் செய்ய மாறிவிட்டீங்க. இப்ப அநேக கிறிஸ்தவர்களும் சரி, அநேக ஊழியர்கள் என்ன பண்றாங்கன்னா, பிசாசுக்கு ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஏன் ஊழியம் பண்ணி கொண்டு இருக்காங்கன்னா, அவங்க ஆரம்ப நிலையில கரெக்டா இருந்திருப்பாங்க, தேவ சத்தியத்தை கேட்டு அது மாதிரி நடந்திருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி பிசாசை சில உள்ள விடும் போது, இப்ப எப்படி ஏவாள் ஆதாம் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த பாம்பு உள்ள வந்துச்சோ, அந்த தோட்டத்துக்குள்ள பாம்பு உள்ள வந்துச்சோ, இது இத்தனைக்கும் தேவனால் உண்டாக்கப்பட்ட தோட்டம். அது தேவன் உலாவி கொண்டிருக்கிற தோட்டம். அதுக்குள்ளேயே ஒரு பிசாசான உள்ள வர முடியும்னா, தேவ சன்னிதானத்துக்குள்ளேயே ஒரு பிசாசு உள்ள வர முடியும்னா, இந்த உலகத்துல அவனுக்கு எல்லா இடத்துலயுமே ஆக்சஸ் இருக்கு. அப்ப அவன் ஈஸியா உள்ள வர முடியும். அவன் உள்ள வந்தானா ஒரே நாள்ல அவங்களை பாவத்துக்குள்ள கொண்டு வர மாட்டான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பேசுவான். ஒருத்தர் சொல்லுவாரு, பிரதர் நம்ம இந்த இடத்த வாங்குவோம், இந்த இடத்துக்கு ஊழியத்துக்காக வாங்குவோம். கேட்கறதுக்கு என்னவா இருக்கும், கரெக்டா இருக்கும். ஆமா, ஊழியத்துக்காக தானே வாங்குவோமே அப்படின்னு. ஆனா தேவ சித்தமான்னு பாத்தீங்களா? ஏன்னா தேவன் ஒரு விஷயத்த உங்களுக்கு செய்யணும்னு நினைச்சாருன்னா அதை தேவனே செய்வார். நீங்க கஷ்டப்பட்டு முயற்சிப்பட்டு காசை கடன் வாங்கி செய்யணும்ன்றது தேவ சித்தம் அல்ல. தேவன் ஒரு விஷயத்தை செய்யணும்னா அது தேவனே கொடுப்பாரு. அது எப்படி கொடுக்கணுமோ அவருக்கு தெரியும்.
இப்போ உங்க பக்கத்துல இருந்து ஒரு பிரதர், அவரும் ஒரு விசுவாசி தான், அவரும் தேவனை ஆராதிக்கிறது தான். ஆனா அவரு சொல்லுகிற போது என்னன்னா, அவருடைய மைண்ட்ல இந்த உலகத்தின் காரியங்கள் கொஞ்சம் கலந்து இருந்துச்சுன்னா அதை உங்ககிட்ட கொண்டு வரும்போது ஆவிக்குரியவளா இருக்க நீங்க அவர்களுக்கு செவி சாய்க்கும் போது என்ன ஆகும்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கம்மியாக போகும். ஏன் போகும்னா மாம்சத்தின் காரியத்தை உள்ள பிசாசனை கொடுக்க கொடுக்க ஆவிக்கும் மாம்சத்துக்கும் என்னைக்குமே என்னவா இருக்கு, போராட்டம் இருக்கு. அப்படி போராட்டம் இருக்கும் பொழுது அவன் உங்ககிட்ட சொல்லுகிற காரியத்தை நீங்க கேட்கும் பொழுது உங்களுடைய ஆவி அனல் கம்மியாக மாமிசத்தின் எண்ணங்கள் அதிகமாக நீங்க பாவத்தை செஞ்சிருவீங்க. பாவத்தை செஞ்சீங்கன்னா தேவனுக்கு சித்தம் இல்லாத செய்வீங்க. தேவனுக்கு சித்தம் இல்லாத செய்கிற எந்த காரியமே பாவமாக கருதப்படுகிறது. அப்போ நம்முடைய கண்களினால நாம் எதை செய்கிறோம், நம் கண்களினால இந்த உலக பொருட்களை பார்த்து இச்சிக்கிறது, இதெல்லாமே தேவனுக்கு பிரியமற்ற காரியங்கள். தேவனை பார்க்க வேண்டிய கண்களை, தேவனை பரலோகத்தை குறித்து பார்க்க வேண்டிய கண்களை கொண்டு உலக காரியங்களை குறித்தும் உலகத்துல இருக்கிற ஐஸ்வர்யங்களை குறித்தும் நம் கண்கள் போச்சுன்னா அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஏன்னா நம்ம நல்லா பாருங்க, இந்த இந்த ஒரு பிரச்சனை நமக்குள்ள வந்துச்சுன்னா நாமளும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம், நம்ம கூட சுத்தி இருக்கவங்களையும் நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போ இந்த உலக காரியம் நமக்குள்ள வரும்பொழுது நம்முடைய பார்வைகளுக்கு ஏற்றமான காரியம், இந்த வீடு நல்லா இருக்கு, இந்த கார் நல்லா இருக்கு, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, இந்த மொபைல் போன் நல்லா இருக்கு. இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா தேவன் உங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு வீடை கொடுத்திருப்பாரு, போகிறதுக்கு ஒரு வாகனம் கொடுத்திருப்பாரு, எல்லாமே கொடுத்திருப்பாரு, மொபைல் போன் கொடுத்திருப்பாரு. இப்போ அநேக கண்களின் நிச்சயம் என்ன இருந்துச்சுன்னா இந்த அமேசான், பிளிப்கார்ட் அப்படின்ற காரியம் இருக்கு. ஏன்னா ஒரு சர்டன் பாயிண்ட் நான் கூட இது மாதிரி இருந்தேன். ஏன்னா சும்மா மொபைல் போன்ல நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த பார்ப்போம். பார்க்கும்போது அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், அதை உடனே வாங்கணும்னு தோணும். ஆனா அதோட யூஸ் இருக்கா நமக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ் இருக்காது. ஏன் யூஸ் இல்லாத ஒரு பொருளை வாங்கணும்? தேவன் என்னைக்குமே நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒவ்வொரு காரியமே அதை பயன்படுத்துறதுக்காக இருக்கும். இப்போ நம்ம ஒரு போனை பாக்குறோம், நம்ம கிட்ட ஏற்கனவே ஒரு போன் இருக்கும். இப்போ அந்த போன் வச்சிருக்கும் போது இன்னொரு போனை பார்க்கும்போது அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அப்படி காஸ்ட்லியா இருக்கும்போது அதை வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா உடனே ஒரு இஎம்ஐயோ இல்லை ஒரு கிரெடிட் கார்டோ யூஸ் பண்ணி வாங்குவோம். இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இஎம்ஐல வாங்குறதோ இல்லை கிரெடிட் கார்டில் வச்சு வாங்குறதோ தேவனுக்கு சுத்தமா பிரியமில்லாத காரியம். தேவன் அது உங்களுக்கு தேவை, ரொம்பவே தேவை, அது உங்களுடைய ஊழியத்துக்கு தேவை அப்படின்னா தேவனே கொடுப்பாரு. இப்போ நிறைய ஊழியக்காரங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு மொபைல் போன் கேமராக்காக ட்ரை பண்ணுவாங்க, ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்காக. அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்ககிட்ட கேமரா இருக்காது. கண்டிப்பா அந்த ஊழியத்துக்கு அந்த கேமரா தேவை. இப்ப ஆண்டவர்ல போய் அவங்க விண்ணப்பிக்கும் போது அதை ஆண்டவர் சந்திப்பார் எப்படியாவது ஒரு வழியில. ஆனா இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த கேமரா வேணும்ன்ற ஒரு சித்தத்தை வச்சுக்கிட்டு இவங்களே சர்ச் பண்ணி எது பெஸ்டான கேமராவா இருக்கும்னு சொல்லி பார்த்து வாங்க ட்ரை பண்ணி இஎம்ஐக்குள்ள போய் மாட்டி பாவத்துக்குள்ள விழுந்துருவாங்க, தேவனுக்கு சித்தம் இல்லாத கருத்து செஞ்சு. இப்போ ஒரு விஷயத்துக்காக நம்ம ஜெபம் பண்றோம்னா பொறுமையா காத்து இருக்கணும். அந்த காரியத்தை தேவன் எப்பவுமே என்ன பண்ணுவார், செய்வார். நமக்கு அது தேவையா இருக்குது, அது உண்மையாகவே ரொம்பவே தேவை அப்படின்னா தேவன் அது கண்டிப்பாகவே வாய்க்க பண்ணுவதற்கு வல்லவரா இருக்கிறார். அதனால நாம் அந்த காரியத்தை தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்துட்டோம்னா அவ்வளவுதான், அதை குறித்து நம்ம யோசிக்க தேவையில்லை, அது வர வேண்டிய நேரத்துல வரும். எப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம், ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த ஃபுட்டு ட்ராக்கிங் பண்றதுக்கு ஆப் இருக்கும், பார்த்துட்டே இருக்கலாம் அந்த டிரைவர் எங்க வராரு அப்படின்ட்டு. இப்போ இந்த ஆப் இல்லாம போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ சிம்பிள், இந்த ஆப் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா நம்ம போன் எடுத்து பார்த்துட்டு இருப்போம் அந்த டிரைவர் எங்க இருக்காருன்னு. நமக்கு நல்லாவே தெரியும் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டோம், அவர் கண்டிப்பா நம்ம வீட்டில் தான் டெலிவரி பண்ண போறாரு, அவரை எடுத்துட்டு வீட்டுக்கு போறது கிடையாது. இது நமக்கு தெரியும். ஆனாலும் நம்முடைய சிந்தனை என்ன பண்ணுது, அவர் எங்க இருக்காரு எவ்வளவு நிமிஷம். இதுதான் பிசாஸ் பண்ற ஒரு விஷயம். உங்களை எதிர்பார்க்க வச்சுக்கிட்டே இருப்பான். நீங்க ஆண்டுகிட்ட ஒரு ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா ஆண்டுகிட்ட போய் உடனே கேட்க வச்சுட்டே இருப்பான், ஆண்டவர் இது என்னாச்சு. ஆண்டுகிட்ட சொல்லிட்டீங்கன்னா விட்டுறணும், அதை அவர் பார்த்துக் கொள்வார். ஆனா அநேக கிறிஸ்தவர்கள் என்ன பண்ண மாட்டோம்னா, நம்ம ஆண்டுகிட்ட ஒரு விண்ணப்பத்தை சொல்லிட்டோம்னா அதை அப்படியே விட்டுறது கிடையாது, அதுக்கு ஃபாலோ பண்ணிட்டே இருக்குது. ஆண்டவர் இது என்ன ஆண்டவருக்கு அவர் என்ன ஒரு உலக மனுஷனா இல்ல உலகத்துல இருக்க ஒரு மேனேஜரா ஒரு விஷயத்த சொன்னா அவர் மறந்து போறதுக்கு சொல்லியும் செய்யாத இருப்பாரோ அவரு? அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு விஷயத்த கேட்டுட்டோம்னா அது ஆண்டவர் செய்வதற்கு வல்லவரா இருக்காரு. அவர் இடத்துல வரணும், ஏற்ற நேரத்துல அவர் செய்வார். யாத்திரக புஸ்தகத்துல பார்த்திருப்போம், ஆண்டவர் ஆதாம் ஏவா ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணாரு இஸ்ரேல் ஜனங்களை வச்சு. அப்போ இஸ்ரேல் அடிமைத்தனத்துல போச்சு. ஏன்? அவங்க பண்ண தப்புனால அடிமைத்தனத்துல போச்சு எகிப்துக்கு. அப்போ அவங்களுடைய கூக்குரல் ஆண்டவர் சமூகத்தை எட்டும் போது அவர் நினைவு கூர்ந்தார்னு போட்டிருக்கும். ஏன் அந்த காரியம் அப்படின்னா ஆண்டவருக்கு தெரியும், அவர் வாக்குத்தத்தம் பண்ணாருன்னா அதை நிறைவேற்ற அவர் வல்லவரா இருக்கார். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு ஜெபம் பண்ணோம்னா தேவ சித்தத்துக்குள்ள இருந்துச்சுன்னா தேவன் கண்டிப்பா அதை செய்வார். தேவ சித்தத்துக்குள்ள இல்லைன்னா அதை கண்டிப்பா அவர் செய்ய மாட்டார். அவர் செய்யலன்னு தெரிஞ்சிட்டீங்கன்னா அதை ட்ரை பண்ணாதீங்க. ஏன் ட்ரை பண்ணாதீங்கன்னா அதை ட்ரை பண்றதுனால அதனால வர விளைவுகள் அதிகமா மோசமாக இருக்கும். சோ அடுத்தபடியாக நம்ம பார்ப்போம், இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி மேற்கொண்டார் பார்ப்போம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனம். இதே சோதனை
ஏவாளுக்கு வந்து அதே சோதனை இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கும் வருது. அதை அவர் எப்படி மேற்கொள்கிறாருன்றத நம்ம பார்க்க போறோம். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேலே கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யத்தையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை இவையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்குது. இப்போ பிசாசன் என்ன பண்ணா, உயர்ந்த மனநிலை கொண்டு போய் அந்த சகல ராஜ்யத்தையும் காட்டலாம். கண்கள் நிச்சயம் தூண்ட பார்க்கலாம் பிசாசு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசத்துல இருக்கும் போது அப்படியே சரீரம் செத்ததா இருக்கு, ஆனா அவரோட ஆவி எப்படியா இருக்குன்னா கொழுந்து விட்டு இருந்து கொண்டிருக்கு. ஏன்னா அவர் உபவாசத்துல இருக்கிறார். அங்க வந்து பிசாசன் என்ன பண்ணா, ஆண்டவரோட மலை மேல கொண்டு போய் நிப்பாட்டி இந்த ராஜ்யத்தெல்லாம் தரேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட இது பண்றான். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார், அப்பால போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை என்ன பண்ற, உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே நீ ஆராதனை செய்யணும். அப்போ உலகத்தின் இச்சைகளை பிசாசனோட கண்களுக்கு முன்பதாக காட்டி உங்களை பாவத்துக்குள்ள விழ வைப்பான். ஏவாள் விழுந்தா, ஏவாளும் தேவனோட சரீரத்துல தேவனுடைய சாயல்ல தான் இருக்கா. ஆனா செவியை யாருக்கு சாச்சிட்டா, பிசாசுக்கு சாச்சிட்டா. ஆனா இங்க தேவன் பிசாசுக்கு செவியை சாய்க்கவில்லை. அதுதான் வித்தியாசம். நீங்க எப்போ உங்களுடைய செவிய பிசாசுக்கு கொடுக்குறீங்க, பிசாசுனா பிசாசு டைரக்டா அப்படியே உங்க ரூமை திறந்துட்டு வந்து நின்று பேசலாம் மாட்டான். யாரா ஒரு மனுஷன் மூலியமா தான் வருவான். இப்ப அந்த மனுஷன் பிசாசா இல்ல, பிசாசால் இயக்கப்படுறானா இல்ல, அவனும் ஒரு விதத்துல பிசாசானால் பாதிக்கப்பட்டிருப்பான். இதே போலதான் உங்களுக்கு வர சோதனை போல அவனுக்கும் ஏதாவது சோதனை இருக்கும். அதெல்லாம் அவன் மாட்டிட்டு இருப்பான். அவன் என்ன பண்ணுவான், அவன் செய்கிறது அவனுக்கு தெரியாது. அவன் உங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணணுன்றதுக்காக வர மாட்டான், அவன் உங்களை பாவத்துக்குள்ள வெகுல வைக்கணுன்றதுக்காக வர மாட்டான். அவனே அறியாம அவன் உங்களை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவான். இந்த உலக காரியத்தை குறிச்சு, இந்த மொபைல் போன் பாத்தீங்களா நல்லா இருக்கு, இப்பதான் லான்ச் ஆயிருக்காது. ஏற்கனவே உங்க இடத்துல மொபைல் போன் இருக்கும், இப்ப புது மொபைல் போன் வாங்குறதுக்கான தேவையே கிடையாது. அப்போ அந்த இடத்துல உங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தோணும், இது வாங்கலாமே அப்படின்னு சொல்லி. இதுதான் கண்கள் இச்சை. இப்படிதான் இச்சை. உங்களோட தேவையை தாண்டி நீங்க ஏதாவது விஷயத்த பாத்தீங்கன்னா அது கண்கள் இச்சையா மாறும். உங்க இடத்துல இருக்கிற பொருளையே நீங்க பாக்குறீங்க மறுபடியும், அது இச்சை. உங்க இடத்துல மொபைல் போன் இருக்கு, மொபைல் போன் இருக்கும்போது இன்னொரு மொபைல் போன் நீங்க பாக்குறீங்கன்னா அது இச்சை. அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இப்போ ஏன் இந்த காரியத்தை குறித்து நான் அவ்வளவு சொல்றேன்னா, இது எல்லாமே என்னோட வாழ்க்கையில நான் கடந்திருக்கேன். ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த விஷயத்த நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும்னா பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தமா இருந்தா மட்டும் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அப்போ இந்த சின்ன சின்ன பெக்யூலரான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப பார்த்து பண்ணா மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். எப்படி ஒரு எக்ஸாம்ஸ்ல போகும்போது நம்மளுடைய பப்ளிக் எக்ஸாம்ஸ் 10th and 12th எழுதும் பொழுது எவ்வளவு கேர்ஃபுல்லா ஒரு கொஸ்டின்ஸை நம்ம ஆன்சர் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஒரு ரீசெக் பண்றோமோ, அதே போல நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம செல்ஃப் எவாலுவேட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கோம். டெய்லி டெய்லி டெய்லி. இது வந்து ஏதோ ஒரு வீக்லி ஒன்ஸ் ப்ராசஸ், மந்த்லி ஒன்ஸ் ப்ராசஸ் அப்படி கிடையாது. தினமும் நம்மள என்ன பண்ணணும், சுய பரிசோதனை தினமும் பண்ணிட்டு இருக்கோம். எந்த இடத்துல நான் பலவீனப்படுறேன், எந்த இடத்துல நான் தவறுகிறேன், எந்த இடத்துல என்னோட பரிசுத்தம் கெட்டு போக காரணமா இருக்குன்றதை நான் பார்த்துக்கொண்டே இருந்தாதான் தேவனுடைய வருகை எந்நேரத்துல வேணா வரலாம். அப்படி வரும்பொழுது நான் அந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு நான் என்ன தினமும் நான் பார்த்துக்கொண்டே இருக்கணும். ஒரு நேரத்திலையும் நான் பார்த்துக்கொண்டே இருக்கணும். ஒரு நிமிஷத்துக்கும் நான் என்ன பார்த்துக்கொண்டே இருக்கணும். அதுக்காக தான் இந்த 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 யூடியூப் வீடியோஸை நான் போடுறதுக்கு காரணமே. அநேக கிறிஸ்தவர்கள் இந்த காரியத்தை குறித்து அறியாம இருப்பீங்க. ஆவியானவர் உணர்த்துறதுல தான் இதை நீங்க பார்த்து இதை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாற்றிக்கொள்வதற்கு ஏதுவா இருந்தா அதுதான் எங்களுக்கு பெரிதான ஒரு சந்தோஷம். ஏன்னா உங்களுடைய ஆத்மாக்காக பரலோக ராஜ்யம் மகிழ்ந்து களி கொடுக்கிறது. அடுத்த ஒரு வசனத்தை பார்ப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கொண்டால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். சரி, இப்ப பாத்தீங்கன்னா 3 விஷயத்த சொல்லியிருப்பாரு. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை. ஆண்டவர் எதனால சோதிக்கப்பட்டாரு? மாம்சத்தின் இச்சை அப்பத்தினால, ஜீவனத்தின் பெருமை நீங்க கீழே குதிங்க உங்க தேவத்தோட காப்பாத்துவாங்க, இன்னொன்னு கண்களின் இச்சை உலக ராஜ்யத்தை. இப்ப ஏவாள் எதனால விழப்பட்டா? இந்த 3 காரியத்துல, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை. புரியுதுங்களா? இப்போ பிசாசனுடைய 3 தந்திரம் இந்த 3 விஷயத்தை வச்சு உங்களை விளை வைக்கிறது தான். அநேக பாவங்கள் இருக்கு, ஆனா பிரதான 3 காரியங்கள் இதுதான். இந்த 3த்துல உங்களை விளை வச்சுட்டானாவே போதும், பிசாசானவன் சக்சஸ் ஆயிடுவான். இப்போ இங்க ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருங்கள். ஏன் அன்பு கூறாதிருங்கன்னா,
உங்களுடைய எண்ணம் எதுவா இருக்குது, நீங்க எதை நேசிக்கிறீங்க, உலகத்தை நேசிக்கிறீங்களா இல்ல பரலோக ராஜ்யத்தை நேசிக்கிறீங்களா? இப்போ தேவனால் ரட்சிக்கப்பட்டவன், தேவனுடைய சித்தத்தை செய்யறவன் என்னைக்குமே அவனுடைய எண்ணங்கள் என்னவா இருக்கும்னா பரலோக ராஜ்யத்து காரியத்தை குறித்துதான் இருக்கும். எப்போ நான் பரலோகத்துக்குள்ள போவேன், எப்போ நான் பரலோகத்துக்குள்ள போவேன். ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, பவுல் ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள், அப்போஸ்தலர்ல பிரதான ஒரு அப்போஸ்தலர் பவுல். ஏன்னா அவர் சொல்றாரு, எனக்கு லாபமான யாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையும் என்று எண்ணுகிறேன், ஏன்னா தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அப்ப தேவனை அறியணும், பரலோக ராஜ்யத்தை குறித்து நான் அறியணும், தேவனை பற்றி அறியணும், அவர் என்ன யோசிப்பாருன்றதை நான் அறியணும். அப்போ அவர்கிட்ட இருந்த பணத்தை எல்லாத்தையுமே அவர் விட்டுட்டு தேவனை பின்பற்றுகிறாருன்னா, ஒண்ணுமே இல்லாத நாம என்ன பண்ணணும்? தேவனை பின்பற்றணும். நாம என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் என்னன்னா, இந்த 60-70 வருஷம் இந்த பூமியில வாழ்றதுக்கு நம்மள தயார்படுத்திக் கொள்கிறோம். நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும், நமக்குன்னு ஒரு நல்ல பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும், நாம மறிச்சதுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க வாழணும். இப்படிதான் நம்ம யோசிக்கணுமே தவிர, இன்னைக்கு நான் மறிச்சேன்னா பரலோகத்துக்குள்ள போவானா, நாளைக்கு என் பிள்ளை மறிச்சானா அவன் பரலோகத்துக்குள்ள போவானா, அடுத்த சந்ததி பரலோகத்துக்குள்ள போவான்றது யோசிக்கல. ஏன்னா அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் என்னவா இருக்குன்னா உலகத்தையும் உலகத்தை சார்ந்ததுமாவே இருக்கு. அப்போ உலகத்தை குறிச்சே உங்களுடைய எண்ணங்கள் இருந்துச்சுன்னா நீங்க தேவனுடைய அன்பை உடையவர்கள் அல்ல என்று சொல்லிட்டாரு. தேவன் அன்பை உடையவன் எப்பவுமே என்ன பண்ணுவான், உலகத்தை குறிச்சு நேசிக்க மாட்டான். அவன் எப்பவுமே என்ன பண்ணுவான்னா பரலோக ராஜ்யத்தை குறித்து யோசிப்பான். அப்போ உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின் செய்கிறவனோ ஒன்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 17ஆம் வசனம், உலகத்தின் அதன் இச்சைகள் என்று ஒளிந்து போகும். இப்ப பூமி அதிர்ச்சி ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர் இந்த பூமியில வருது, வேர்ல்டு வார் 3 வந்துச்சுன்னா இந்த பூமியில இருக்க எல்லாமே அழிஞ்சு போகும். உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், கொரோனான்ற ஒரு விஷயம் 3 வருஷம் கிட்ட நம்மள எல்லாத்தையும் ஆடிப்பாடிச்சு. பணம் வச்சிருந்தவனும் என்ன பண்ணா செத்து போனான், பணம் இல்லாதவன் செத்து போனான். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, ரோட்ல இருக்க எத்தனையோ ஏழைங்க எல்லாம் ஒண்ணுமே ஆகாம இருந்தாங்க, மாஸ்க் கூட போட முடியல அவங்களால. அவங்களாம் ஏன்னா ஒண்ணுமே இருந்து போல, தேவன் பாதுகாக்கணும்னு வச்சு பாதுகாப்பாருங்க. அப்போ ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும், பணம் எல்லா நேரத்திலும் உதவி செய்யாது. பணத்துடைய தேவை இருக்கு, ஆனா அதுதான் பிரதானமா மாறுதா இல்ல. நிறைய பேர் இந்த லக்ஸுரி லைஃப்குள்ள போகணும்னு நினைப்பாங்க. ஏன் இந்த லக்ஸுரி லைஃப்னா அந்த கண்களின் இச்சை. ஆண்டவர் என்னைக்குமே லக்ஸுரி லைஃபுக்கு ஆண்டவர் இடம் கொடுக்கவே மாட்டார். ஆண்டவர் என்னைக்குமே லக்ஸுரி லைஃபை விரும்புறதே கிடையாது. ஏன்னா யூதராஜ சிங்கம், தேவன் சகலத்தையும் படைச்ச தேவனே இந்த பூமியில வரும்போது ஒரு ஒரு ஒண்ணுமே இல்லாதவராய் வந்தது காரணமே இந்த லக்ஸுரி அவர் வெறுத்தார். ஏன்னா அவர் நினைச்சிருந்தா பெரிய ராஜ்யத்துக்குள்ள ஒரு ராஜா வந்திருக்கலாமே, தாவீதோட வம்சத்துல வந்தவர் தானே, அவர் பெரிய ராஜா வந்திருக்கலாமே. ஆனா ஏன் அவர் வரல? ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணாரு. அப்போ இந்த லக்ஸூரியஸ் லைஃப் ஏன் ஆண்டவர் வெறுக்கிறாருன்னா, நீ லக்ஸூரியஸ்குள்ள போனா உன்னுடைய அன்பு உலகத்துக்குள்ளதான் மாறிடும். நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, பணத்தை வச்சிருக்கவங்களோ இல்ல பணத்துக்கு பின்பதா போறவங்களோ பாத்தீங்கன்னா அதிகமா பணத்தை சேர்க்கணும் தான் தோணிட்டு இருக்குமே தவிர அவன் ஏழைகளுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணமே இருக்காது. அப்படி பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியா இருப்பாங்க. ஆனா அவங்களோட எண்ணங்கள்லாம் இன்னும் பணம் இன்னும் பணம். ஏன் அவன் வந்து பணத்தை சாப்பிட போறான், தினமும் 3 வாட்டி பணத்தை தட்டுல போட்டா சாப்பிட போறான் இல்ல, அவனுடைய கண்களின் நிச்சயம் அவன் என்ன பண்ணுன்னா எல்லாத்தையும் மறைக்குது. அவன் என்னென்ன செய்யணும், இன்னும் வீடு வாங்கணும், இன்னும் இடத்தை வாங்கணும், இன்னும் கார்களை வாங்கணும், இன்னும் அதிகமான லக்ஸுரிக்குள்ள போறான். தேவன் அதை அழுவே வெறுக்கிறாரு. லக்ஸுரின்ற ஒரு விஷயம் தேவன் வந்து உங்களை வந்து சிம்பிளா இருக்க சொல்றாரு, சிம்பிளிசிட்டியா இருக்கணும்னு நினைக்கிறது பார்க்காரு. நீங்க வந்து புவரா போகணும், நீங்க ஏழையா போகணும், ஒண்ணுமே இல்லாம போனாங்க, சிம்பிளா இருக்குன்னு நினைக்கிறாரு. தேவன் கொடுத்ததை நீங்க வந்து சிம்பிளா வச்சுக்கணும்ன்றது ஆண்டவர் எதிர்பார்க்கறாரு. அன்னன்னைக்கான தேவை தேவன் சந்திப்பார். இப்போ நீங்க ஒரு குடும்பம், உங்க வீட்டுல 4 பேர் இருக்காங்க, 4 பேருக்கு வந்து பைக்ல போறது கஷ்டமா இருந்தா தேவன் தெரியும், நீங்க கார்ல போறதுக்கு தேவன் கார் ப்ரொவைட் பண்ணுவார். ஏன்னா அது தேவைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ உலகத்துல கிடைக்கிற காரியங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஆசீர்வாதமா பாக்குறது காரணம் நம்ம கண்கள் நிச்சயம். ஏன் கண்கள் நிச்சயம் சொல்றேன்னா, உலகத்துல இருக்கிற சகல காரியமும் தேவன் தான் கொடுக்குறாரு, கண்டிப்பா தேவன் தான் கொடுக்குறாரு. ஆனா அது எப்படி கொடுக்குறாரு, நம்முடைய தேவைக்கு கொடுக்குறாரா இல்ல எதுக்காக கொடுக்குறாரு? ஆடம்பரத்துக்கு தேவன் என்னைக்குமே கொடுக்க முடியாது, நம்முடைய தேவைகளுக்கு தான் கொடுக்குறாரு. அப்ப தேவைக்கு கொடுக்கும் போது அது ஆசீர்வாதம் இல்லைங்க, அது தேவை. ஆசீர்வாதம்ன்றது பரலோகத்துல இருந்து வர்றதுதான் ஆசீர்வாதம். உலகத்துல வர்றது என்னைக்குமே ஆசீர்வாதமே கிடையாது. பரலோகத்துல இருந்து வர காரியங்கள் மாத்திரமே தான் ஆசீர்வாதம். அப்போ உங்களுடைய எண்ணமோ உங்கள் சிந்தனை உலகத்துக்கு பின்பதா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்றீங்க, பிதாவின் இடத்துல அன்பு கூறுறது இல்ல, அன்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு. பிதா எங்க இருக்காரு? பரலோகத்துல இருக்காரு. பரலோகத்துக்கு மேல உங்களுக்கு அன்பு கிடையாதுன்றாரு. அப்படி உங்க கண்கள் எதை பார்க்கிறது, உலகத்தை பார்க்கிறதா இல்ல பரலோக ராஜ்யத்தை பார்க்கிறதா? நீங்களே கேட்டுக்கணும் பிரியமானவர்களே, நான் எதை பார்க்கிறேன், என்னுடைய சிந்தனைகள் எதுவா இருக்கு, என்னோட கண்கள் எதை அதிகமா நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது? வேதத்தை வாசிக்கிறதுக்கு என்னோட கண்களை நான் பயன்படுத்திக்கிறேன்னா இல்ல அதிகமா நெட்ஃபிளிக்ஸ், அமேசான், ஹாட்ஸ்டார் இந்த மாதிரி ஆப்ஸை பார்க்கறதுக்கு என்னோட கண்கள் நான் கொடுக்குறேன்னா? ஏன்னா நம்முடைய கண்கள் என்ன பார்க்கறது என்பதை தேவன் கவனித்து பார்க்கிறார். ஏன்னா அவர் நம்முடைய கண்களின் வழியாகவே பார்ப்பார் நீ எதை பார்க்கிறன்றது. நம்மளுடைய தேவன், நம்ம நேரத்தை தேவனிடத்துல செலவு பண்ணுகிறோமா, தேவனுக்கு அப்பாற்பட்ட இடத்துல நம்ம செலவு பண்ணுகிறோமான்றது தேவன் கவனிப்பாரு. ஆனா நல்லா சொல்லியிருக்காரு, ஞாயிற்றுப்போ
அநேகர் வந்து சொல்லுவாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் நான் இதை செய்தோம் அதை செய்தோம்னு சொல்லுவாங்க. அக்கிரமக்காரரை அகன்று போங்க. ஏன் சொன்னார்னா, இவைகளில் இவர்கள் எவர்கள் சிறியவனாகி எவர்களுக்கு நீ செய்யலும் எனக்கு செய்யுங்க. அப்போ உங்களுடைய கண்கள் ஏழையை பார்க்குதா? உங்களுடைய கண்கள் ஏழைக்கு உதவி செய்யணும் உங்களுடைய கண்கள் பார்க்குதா? அவர்களிடத்துல சுவிசேஷம் சொல்லணும் உங்களுடைய கண்கள் பார்க்குதா? இல்ல. உங்களுடைய கண்கள் எதை பார்க்குது? உலகத்துல இருக்கிற காரியங்கள் பின்னாடி தான் பார்க்குது. அப்படி உலகத்துல உங்களுடைய கண்கள் பார்த்து கொண்டு இருந்துச்சுன்னா உங்களிடத்துல தேவனுடைய அன்பு இல்லை. உலகத்தின் மேல அன்பு செலுத்துகிறவன் தேவனிடத்துல செலுத்த முடியாது. அதான் அந்த வசனம் சொல்லியிருக்கு. மத்தேயு 6 24 25. ஒருவன் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒருவனை பகைத்து இன்னொருத்தனை பற்றி கொள்ளணும். அப்ப நீங்க உலகத்துக்கும் தேவனுக்கும் உங்களால ஊழியம் செய்யணும். தேவன் உலகம் ஏன் சொல்லிட்டாருன்னா பிசாசு. உங்களால பிசாசுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. நீங்க தேவனை ஊழியம் செய்யணும்னா நீங்க உலகத்தை வெறுத்தா மட்டும்தான். தேவன் அழகா ஒரு வசனத்தை சொல்லியிருக்காரு. கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் இச்சை ஆசை கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். அப்போ கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் கிறிஸ்துவினுடையவர்கள் யாருன்னா those who belongs to Christ. கிறிஸ்துவை பின்பற்றுவர்கள் கிறிஸ்தவர்களுடையவர்கள் யாருன்னா அவர்களுடைய மாமிச இச்சைகள் சிலுவையில் அறிஞ்சிருப்பாங்க. அப்போ உலகத்துல இருக்கிற இச்சைகள், ஃபிளஷ் ஓட இச்சை, கண்களின் இச்சைகள் எல்லாத்தையுமே they have to put it on the cross. அது அவங்க கிராஸ்ல போட்டிருக்கணும், சிலுவையில அறைய வேண்டும். சிலுவையில அறைந்தா மட்டும்தான். ஏன்னா தேவன் சொல்லியிருக்காரு, ஒருவன் தன்னைத்தானே வைத்து என்ன பண்ணும், தன் சிலுவை சுமந்து வரணும்னு சொல்றாரு. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. தேவன் என்னைக்குமே இந்த ஐஸ்வர்யத்தையோ இந்த உலகத்துல இருக்க காரியத்தையுமே இன்னைக்கு ஆண்டவர் விருப்பப்பட மாட்டாரு. ஏன்னா நல்லா வேதத்துல ஒரு அழகான வசனம் இருக்கும். ஒரு ஐஸ்வர்யன் வந்து தேவனோட சமத்துலன்னு சொன்னா, ஆண்டவரே நம்ம பின்பற்றி வந்தா என்ன பண்ணணும்னு கேட்டோம்னா, ஆண்டவர் பார்ப்பார். பார்த்தோன்னே அவன் எல்லா நியாயப்பிரமாணத்தையும் ஃபாலோ பண்றான். பார்த்தோன்னு சொல்றாரு, உன்னிடத்துல இருக்க ஐஸ்வர்யத்தை விட்டு தரித்திரம் கொடுத்து பின்னே வாழ்ந்தான அவன் மனம் கசந்து போனான். அப்போ இந்த ஐஸ்வர்யத்தை வைத்துக்கொண்டு அநேக ஊழியர்களும் சரி, அநேக கிறிஸ்தவர்களும் சரி, ஆண்டவரே என்ன பண்றாங்கன்னா தேவனை பின்பற்றாம உலகத்தை பின்பற்றி கொண்டு போயிருக்காங்க. அவங்களுடைய தாட் ப்ராசஸும் எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் இங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும். அநேக கிறிஸ்தவர்களுடைய எண்ணங்கள், நான் பிசினஸ் ஆரம்பிக்கணும், அடுத்த 10 வருஷத்துக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு. அடுத்த நாள் நீ உயிரோடு இருப்பியான்றதே தெரியாது. அடுத்த 10 வருஷத்துக்கு நீ பிளானை போட்டனா, அதுலயும் வேதத்துல அழகான ஒரு வசனம் இருக்கும். ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவன் என்ன பண்ணனா, தனக்கு வேண்டிய எல்லாவற்றையுமே என்ன பண்ணானா, தானியங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணானா சேர்த்து ஒரு இடத்துல வச்சானா, ஏத்து வச்சா சொன்னானா, இனிமே எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆத்மா வந்து என்ன இருக்குன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எல்லாத்தையுமே நான் வந்து சேர்த்துட்டேன். இனிமே எனக்கு வர சந்ததிகளுக்கும் பிரச்சனை இல்லைன்னா அவன் அன்னைக்கு நைட்டே இறந்து போனான். இப்படிதான் நடக்க போகுது. அப்போ நீங்க உலகத்துல பிசினஸ் பண்ணணும், அதுல ஒரு பெரிய கிரேட்னஸ் கிடைக்கும். இந்த உலகத்தினால உண்டாகிற பெரிய காரியங்கள் 10 வருஷத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, 20 வருஷத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் பிரச்சனை இல்லைன்னு நினைப்பீங்க. ஆனா நாளைக்கு நீங்க உயிரோடு இருப்பீங்களான்றதே பிரச்சனை தான். அப்படி இருக்கும்போது எதுக்காக உங்களுடைய கண்களை நீங்க உலகத்துக்கு நேரா திருப்பீங்க? தேவனுக்கு நேரா ஏன் உங்களுடைய கண்களை திருப்ப மாட்டீங்க? தேவனுடைய வார்த்தைக்கு நேரா ஏன் உங்களுடைய செவிகளை திருப்ப மாட்டீங்க? தேவ சத்தியத்தை ஏன் நீங்க பார்க்க மாட்டீங்க? தேவனோட சத்தியத்தை ஏன் கேட்க மாட்டீங்க? பரலோக ராஜ்யத்தை ஏன் பார்க்க மாட்டீங்க? நீங்க இப்படி பார்க்காம இருக்கிறதுனாலதான் அநேகர் பாவத்துக்குள்ள போறார்கள். அநேகர் உங்க மூலியமாவும் போறாங்க. ஏன்னா நீங்க இன்னொருத்தவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்றீங்க. எப்படி நீங்க ஒருத்தவங்களால இன்ஃபுளுன்ஸ் ஆகப்படுறீங்களோ அதே போல நீங்களும் மற்றவங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவீங்க. ஈவன் தோ யூ ஃபாலோ த வேர்ட், ஐ ஒன்ட் சே யூ ஃபாலோ த வேர்ட், பிகாஸ் நீங்க தேவனுடைய வார்த்தையை பின்பற்றினா நீங்க கண்டிப்பா உலகத்தின் நேரம் அவனை கண்களை வைக்க மாட்டீங்க. அப்போ தேவனை அறிந்து கிறிஸ்தவன் சொல்லிக் கொள்கிறவன் இன்னொருத்தனை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி அவனை பாவத்துக்குள்ள தள்ளுறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கு. அதனால பிரியமானவர்களே, நீங்க அப்படிப்பட்டுள்ள இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தை போய் ஒப்புரவாய் இந்த காரியத்தை, இந்த கண்களின் இச்சை உங்களை விட்டு போகணும்னு. கண்களின் இச்சை பாவத்தை பார்க்கறதுக்கு மட்டும்தான் கிடையாது, இந்த மாதிரி காரியத்தையும் தான். ஏன்னா தேவனை எல்லாவற்றையுமே ஆண்டு அறிவிருக்கிறாரு. அடுத்தபடியா நம்ம இன்னொரு விஷயத்தை பார்ப்போம். யாத்திராகமம் 20:17. இது வந்து ஆண்டு கொடுத்த 10 கட்டளையில் ஒரு கட்டளை. பிறனுடைய வீட்டை எச்சாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரரையும் அவனுடைய வேலைக்காரியரையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறக்கும் உள்ள யாதொன்றையும் எச்சாதிருப்பதாக. இப்ப என்ன சொன்னா, கண்களின் இச்சை. இன்னொருத்தனுக்குரியதை நீங்க தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அது என்னவா இருந்தாலும் சரி, இது வீடா இருந்தாலும் சரி, காரா இருந்தாலும் சரி, ஒரு மொபைல் போனா இருந்தாலும் சரி, ஒரு ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, பார்க்காதீங்கன்னா அது தேவனுக்கு பிரியம் இல்லாது. ஏன்னா தேவன் உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காரு. உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காருன்னா அது அவருக்கு தெரியும், இது அவனுக்கு போதுன்றதுக்காக. இப்போ இன்னொருத்த காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, எப்படி நம்ம இன்னொரு மனைவிய நம்ம கண்களால் பார்க்கும் போது அவனோட விபச்சாரம் செய்யணும்னு சொல்லியிருக்கிறதோ, அதே போல இன்னொருத்தனுடைய பொருளையோ அவனுடைய வீட்டுல இருக்க எந்த காரியத்தை நம்ம பார்த்தோம்னா இச்சிக்கிறது தான், கண்கள்லாம் செய்யற இச்சை தான். இப்போ நம்ம ரோட்ல போயிட்டு இருப்போம், ஒரு வீடை பார்த்தோம்ப்பா எப்படி இருக்கு பத்தி அந்த வீடு செம்மையா இருக்குல்ல, அது இச்சை.
ஒரு ரோட்ல ஒரு காரை பாக்குறோம், பா இந்த கார் எப்படி இருக்குல்ல, கண்களின் இச்சை. ஒரு நியூஸ் கேட்போம், அம்பானி வீட்டுல வந்து இவ்வளவு வேலைக்காரங்க, அப்பா இவ்வளவு வேலைக்காரங்க, ஒரு வேலையை செய்ய தேவையில்ல, அது கண்கள் இச்சை. அப்போ நீங்க செய்கிறது சொல்லுகிறது எல்லாமே கண்களின் நிச்சயன்றதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? ஏன்னா தேவன் என்னைக்குமே வந்து பிறனுடைய காரியத்தை நீங்க பார்த்திருக்கவே மாட்டார். கிறிஸ்தவை பின்பற்றுகளா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு ரோல் மாடல் வேற யாருமே கிடையாதுங்க இந்த உலகத்துல. ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தாருன்னா, நீ மனுஷனை ஃபாலோ பண்ணா ஃபெயில் ஆக முடியும். ஏன்னா அவனை குற்றப்படுத்துறதுக்கான காரியங்கள் நிறைய இருக்கு. மோசையை பின்பற்றணும்னா மோசையை கீழ்ப்படியாம ஒரு இடத்துல போனாரு. ஆபிரகாமை பின்பற்றணும்னா அவரும் ஒரு இடத்துல ஃபெய்த் இறக்கி அவரும் தேவன வார்த்தை கீழ்ப்படியாம போனார். அப்ப அநேக இடத்துல மனுஷன் வந்து ஃபெயில் ஆகிருப்பான். ஆனா ஃபெயில் ஆகாத ஒரு மனுஷன் ஒருத்தர் யாருன்னா அவரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அவர் மனுஷனா இருக்கும்போது கூட அவர் ஃபெயிலே ஆகல. 33 வருஷம் இந்த பூமியில இருந்தாரு. தன்னை குற்றப்படுத்தும்படியாக ஒருத்தருமே அவர் இடத்துல துணிந்து நிக்கல. ஏன்னா அவர் இடத்துல பாவமே இல்லை. அப்போ அவரு நமக்கு முன்மாதிரியா செட் பண்ணிருக்கும் போது ஏன் நம்ம கிறிஸ்துவை பாக்குறது இல்லை? ஏன் நம்ம வந்து இப்ப பார்த்தாலும் வந்து அநேக ஆவிக்குரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கம்பேரிசன் பண்ணுவாங்க. எப்படி கம்பேர் பண்ணுவாங்கன்னா, தன்னை விட கீழே இருக்கவனை பார்ப்பான். ஸ்பிரிச்சுவல் பர்சனா இருக்கவன் என்ன பண்ணுவான்னா, நான் ஸ்பிரிச்சுவல்னு சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்னா, ஸ்பிரிச்சுவலா இருக்கவன் கம்பேர் பண்ண மாட்டான். அப்போ கிறிஸ்துவை பின்பற்றுறோம் ஆவிக்குரியவன் சொல்லிக் கொள்கிறவன் என்ன பண்ணுவான்னா, தன்னை விட கீழே இருக்கவனை கம்பேர் பண்ணுவான். ஏன் தன்னை விட கீழே இருக்கவனை கம்பேர் பண்றான்னா, எப்பவுமே வந்து ஏன் உங்களோட மேல இருக்கணும் நீங்க கம்பேர் பண்ண மாட்டீங்க? ஏன் இப்போ பவுலோட உங்களை கம்பேர் பண்ணீங்கன்னா எங்க நீங்க அடிபட்டு போயிருவீங்க. நீங்க உங்களோட லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களோட கீழே இருக்கிற பார்க்கும்போது அவனை ஏளனமா பார்ப்பீங்க. அதே போல இதுவே ஒரு ஒரு உலக காரியத்தை பார்த்தோம்னா நம்மளோட மேல இருக்கிறத பார்ப்போம். ஏன் நம்மளோட கீழே இருக்கிறத பார்க்க மாட்டோம்? அவனை பார்ப்போம், அம்பானியை பார்ப்போம், அவன் டாடா பில்லா பார்ப்போம். ஏன் அப்படி பார்க்கணும்னா அவன் நம்மளோட பணம் அதிகமா வச்சுன்னா அவனை கம்பேர் பண்ணுவோம். ஏன் நம்மளோட கீழே இருக்கணும் பார்க்க மாட்டீங்க? ரோட்ல ஒருத்தன் ஒண்ணுமே இல்லாம இருக்க அவனை காட்டிலும் உங்களை ஆர்டர் நல்லா வச்சிருக்காரு. ஏன் அந்த கம்பேரிசன் உங்களுக்கு வர மாட்டேங்குது? எப்பவுமே அதான் சொல்றேன், உலகத்தை நேசிக்கிறவன், உலகத்தை சிநேகிக்கிறவன் தேவனுடைய அன்பை இல்லாதவன். அப்போ அதை நம்ம தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும் பிரியமானவர்களே. நாம எதை பார்க்கிறோம், எதை கேட்கிறோம், எதை செய்கிறோம் என்பது மாம்சத்தின் நிச்சயா, ஜீவனத்தின் பெருமை அல்ல கண்களின் நிச்சயா. இது 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 ரொம்ப முக்கியம். இந்த கண்களின் நிச்சயன்றது நிறைய தவறான காரியத்தை பார்க்கறது மாத்திரம் அல்ல, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை பார்க்கிறது தான். சின்ன சின்ன காரியத்துல கூட கண்களின் நிச்சயம் நமக்கு வெளியே வரும். அதுக்கு காரணம் நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. அப்போ முதலாவதா என்ன பண்ணணும்னா, நீங்க அந்த மாதிரி சுற்றி இருக்கவங்களோட உங்களுடைய கான்வர்சேஷனை நீங்க கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களால நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க மூலியமாக உங்க குடும்பமும் மற்றவர்களும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு அநேகர் ஆவார்கள். எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். மாம்ச சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானம். மாம்ச சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானம். மாம்ச சிந்தனைனா உங்க கண்களினால் நீங்க பாக்குறத அடையணும், இதை நான் வாங்கணும், இதை பண்ணணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த மாம்ச சிந்தனை என்னது? மரணம். ஆனா ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானம். ஆவியின் சிந்தனை ஜீவன் தான். ஜீவன் தான் என்னது? இட்டர்னல் லைஃப். சமாதானம்னா இந்த பூமியில இருக்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தேவன் தருவார். அந்த சமாதானத்தை வைத்து நீங்க என்ன போகணும். தேவன் சொல்லிருக்காரு, நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கணும், என்னுடைய சமாதானத்தையும் உங்களுக்கு தருகிறேன். அப்போ அவருடைய பீஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்னா அந்த பீஸ் நமக்கு எப்போ கிடைக்கும்னா, எப்போ நம்மளுடைய சிந்தனை ஆவிக்குரிய சிந்தனையா இருக்கும். எப்போ ஹோலி ஸ்பிரிட் நம்மளை டேக் ஓவர் பண்ணி அவர் சொல்றபடி கேட்கிறோமோ அப்பதான் சமாதானம் கிடைக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. அநேக ஐஸ்வர்யவான்கள் இந்த பூமியில இருக்கவங்க பீஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னு பார்த்துருக்கீங்களா? இல்ல. யாருக்கிட்டனா போய் கேளுங்க, பீஸ்ஃபுல்லா இல்ல. ஒரு பெரிய நடிகர் இருக்காரு, ஒரு படத்துக்கு 200 கோடி வாங்கினார், ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்காரு. ஏன் சுத்திட்டு இருக்காரு? சமாதானத்தை தேடி. பீஸ். ஐ டோன்ட் see the peace here. அப்போ பணம் வச்சிருந்தா சமாதானமா? இல்ல. தேவன் இருந்தா மட்டும்தான் சமாதானம். உங்களுடைய சிந்தனை ஆவிக்குரிய சிந்தனையா இருந்தா மட்டும்தான் சமாதானம். அப்போ நீங்க ஆவிக்குரியர்களா இருக்கிறீங்கன்னா, அவருடைய சிந்தனை ஆவிக்குரியலா இருந்ததுன்னா சமாதானம். ஆனா மாம்ச சிந்தனையும் என்னன்னா மரணம். ஏன்னா ஒரு மாம்சத்தினால நீங்க எடுக்கிற முயற்சி, அதனால வர பின்விளைவுனால மரணத்துக்கு கொண்டு போய்விடும். நிறைய பேர் கடனுக்குள்ள போய் சூசைட் பண்ணிட்டு இறந்துருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா தன்னுடைய கண்களினால் செய்கிற இச்சை. அவங்க கண்களினால் பார்ப்பாங்க, ஒரு பிஸ்னஸ் ஒருத்தவங்க பண்றாங்க, சக்சஸ்ஃபுல்லா வந்து பார்த்தோன்னா இதே போல நம்மளும் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க, ஃபெயிலியர் ஆகும், சூசைட் பண்ணிட்டு மறைச்சு இறந்து போயிடுவாங்க. அப்போ எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குல்ல. நம்முடைய கண்களை நாம் எதற்காக பயன்படுத்துகிறோம் அது ரொம்ப முக்கியம். நம்முடைய தேவன் எல்லாத்தையும் கணக்கு கேட்பார். ஏன்னா எப்படி நம்ம பேசுறதான்ற கணக்கு கேட்கிறாரோ அதே போல நம்ம பார்க்கறதுக்குமே தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும்.
நமக்கு முன்பதாக இருக்க வேத வசனமே நம்ம நியாயந்திருக்கும், நம்ம எதை செய்கிறோம் என்பதை. அதனால பிரியமானவர்களே, நீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள இருந்தீங்கன்னா தயவாக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இன்றைய தினத்துல தேவனோட போய் ஒப்புரவு வாங்க. அப்பா, என்னுடைய கண்களின் நிச்சய என்னிடத்துல இருந்து எடுத்து போடுங்க. அது கண்களின் நிச்சயம் எப்போ போகும் தெரியுமா? எப்போ ஹோலி ஸ்பிரிட் உங்களை டேக் ஓவர் பண்றாரோ. ஏன்னா நீங்க ஹோலி ஸ்பிரிட் உங்களை அலோவ் பண்ணீங்கன்னா தான் அவர் டேக் ஓவர் பண்ணுவார். அவர் டேக் ஓவர் பண்ணார்னா இந்த மாதிரி கண்களின் காரியத்தினால் கண்களால் பார்க்குற காரியத்திலேருந்து உங்களை விடுதலை ஆக்கி விடுவார். எப்படி விடுவாரு? அதை பார்க்க விட மாட்டார். அங்கேருந்து உங்களுடைய சைட்டுக்கு உடனே திருப்ப வைப்பார். இது நான் என்னோட வாழ்க்கையில தேவனுடைய கிருபையினால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டதுனால சொல்றேன். ஸோ allow Holy Spirit to take control over you. தேவனுடைய ஆவியை உங்களுடைய வாழ்க்கையில அலோவ் பண்ணுங்க. அவர் கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் இந்த பாவத்தை எல்லாமே உங்களால் மேற்கொள்ள முடியும். தவிர்த்து உங்களால உங்க மாம்சத்துல இதை பண்ண முடியும் அதை பண்ண முடியும்ன்றது என்னைக்குமே நீங்க பண்ண முடியாது. அதனால மாமிசத்தின் சிந்தனை உடையவர்களா இல்லாதபடிக்கு, உலகத்தை பார்க்கிறவர்களா இல்லாதபடிக்கு தேவனை பார்க்கிறவர்களாகவும் தேவனிடத்தில் அன்பு கூறுகளாக இருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகளாகவும் நம்மளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் மிக சமீபமா இருக்கு. இதை நீங்க ஒரு எச்சரிப்பின் சத்தமா கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும் சரி, தேவனுடைய வருகை மிக சமீபமா இருக்கு பிரியமானவர்களே. அதனால தயவு செஞ்சு இந்த காரியத்தை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு வசனத்தை வைத்து நான் முடிக்கிறேன். யோபு 31 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம். என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணியின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? அப்பொழுது உன்னதங்களில் இருந்து தேவன் அளிக்கும் பங்கு, உன்னதத்திலிருந்து சர்வ வல்லமர் கொடுக்கும் சுதந்திரம் கிடைக்குமோ? அப்பனா என்னுடைய கண்களுக்கு நான் என்ன பண்ணணும்? உடன்படிக்கை பண்ணுவேன். covenant. I have to make a covenant with my eyes. Why? இது உலகத்தில் இருக்க கண்ணியை நான் பார்ப்பது அப்படின்ற காரியத்தை காட்டிலும் உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யங்கள், உலகத்தில் இருக்க காரியங்களை பார்க்கறதுல நான் பார்த்தா பரலோகத்தின் காரியங்கள், பரலோகத்திலிருந்து வரும் பங்கு எனக்கு எப்ப கிடைக்காம போயிருமே அப்படின்றாரு. அப்பொழுது உன்னதங்களிலிருந்து வரும் தேவன் அளிக்கும் பங்கும், உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? அப்ப நான் இதை பண்ணேன்னா எனக்கு அது கிடைக்காது. அதாவது என்ன சொல்லியிருக்காரு? பரலோக ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களுடைய பூமியின் தேவைகளை தேவன் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். தயவு செஞ்சு உங்களுடைய பூமியின் தேவையை நீங்களே தேடாதீங்க. நீங்க தேடினீங்கன்னா அதோடைய பின் விளைவுகள் அப்படியாக தான் இருக்கும். அதனாலதான் யோபுவை போல உங்களுடைய கண்களுக்கு நீங்க ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க உடன்படிக்கை பண்ணா மட்டும்தான் தேவனிடத்துல இருந்து வருகிற அந்த பரம பொக்கிஷத்தையும் தேவனுடைய அன்பையும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதனால பிரியமானவர்களே, நீங்க தயவு செஞ்சு உங்களுடைய கண்களுக்கு நீங்க ஒரு கவனன்ட்டை போட்டு நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா தெய்வ சித்தத்தை செயல்களா இருந்து உங்களுடைய கண்களை தேவனுக்கு நேராய் ஏடுங்க. நாம் இப்ப ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, அப்பா, இந்த கேட்ட வசனத்தின்படியாக ராஜா ஆவியானவர் நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர் ஐயா. அப்பா, நான் எங்களுடைய கண்களை நாங்கள் எதற்காய் பயன்படுத்துகிறோம் என்பதை தேவன் நீர் அறிந்திருக்கிறீர். அப்பா, உலகத்தின் காரியத்துக்கு பின்பதாக எங்களுடைய கண்கள் செல்லாதபடிக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து பார்ப்பதற்கு மாத்திரமே கண்கள் செயல்பட தேவன் உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்து இந்த கண்களுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணி காவல் வைத்து தேவையில்லாத வார்த்தைகளையோ தேவையில்லாத காரியங்களையோ பார்க்கிறதோ இல்லாதபடிக்கு தேவன் உதவி செய்யுங்க. பரலோக ராஜ்யத்துக்குள்ள நாங்கள் பிரவேசிப்பதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உலகத்தின் மீது அன்பு எங்களுக்கு இல்லாம பரலோகத்துக்கு மேலாத அன்பு அதிகமா இருக்க உதவி செய்யுங்க. கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.